ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. கண்ணபிரானை அடைந்திருக்கக்கூடிய கோபிகைகள் தங்களுக்கு நோன்பு நோற்பதற்காக பறையை வேண்டி நிற்கிறார்கள் கண்ணபிரான் திருமுன்பே. இந்த பறையை பெற வேண்டுமானால் நீங்கள் ஏதாவது சாதனானுஷ்டானம் பண்ணியிருக்க வேண்டுமே என்று கண்ணபிரான் கேட்க, தங்களுடைய அந்த உப்பாய சூன்யத்தை, எங்களுக்கு என்று சாதனத்தை அனுஷ்டிப்பதற்கு என்ன சக்தி இருக்கிறது, என்ன உரிமை இருக்கிறது, எங்களிடத்தில் எந்த சாதனமும் நீ தேடி தேடி பார்த்தாலும் எதுவும் கிடைக்காது. உன்னுடைய திருவுள்ளம், அந்த திருவுள்ளத்திலே ஒரு அன்பு குளிர்ச்சி ஏற்பட்டு திருவுள்ளம் முகந்து நீயே கொடுத்தால்தான் எங்களுக்கு அந்த பலனெல்லாம் கிடைக்குமே தவிர, நாங்கள் சம்பாதித்து முயற்சி செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இல்லவே இல்லை என்று 28வது பாசுரத்திலே தெரிவித்தார்கள். 29வது பாசுரமாகிற இன்றைய பாசுரம் திருப்பாவையிலேயே முக்கியமான பாசுரம் என்று ஆச்சாரியர்கள் காட்டி உள்ளார்கள். இந்த பாசுரத்திலே இவர்கள் கேட்ட பறையை கண்ணபிரான் கொண்டு வந்து கொடுக்கிறான். சரி, பறை தானே வேண்டும், ரொம்ப நேரமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பறை பறை என்று. இந்த பறையை கொண்டு வந்து கண்ணபிரான் கொடுத்தான். கொடுத்தவுடனே, ஐயோ, இன்னைக்கு இந்த பறையை நாங்கள் பெறுவதற்காக வரவில்லை, பறை பறை என்று சொன்னோமே தவிர எங்கள் வார்த்தையிலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ளவில்லையே, இத்தனை நேரம் நாங்கள் பறை என்று சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். இதுதான் திருப்பாவை, இந்த அர்த்தத்தை சொல்வதற்காகத்தான் திருப்பாவை அவதரித்தது என்று காட்டுகிறார்கள். திருப்பாவையிலே மிக மிக முக்கியமான பாசுரமான 29வது பாசுரம். சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய், பெத்தம்மே தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது, இத்தை பறைகொள்வா நன்னுகான் கோவிந்தா, எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே ஆவோம், உனக்கே நாமாட் செய்வோம், மத்தனங்காமங்கள் மாத்து மாத்தேலோரெம்பாவாய். நாங்கள் எல்லோரும் புறப்பட்டு உன்னை வந்து அடைந்திருக்கிறோம். எப்பொழுது வந்தோம் என்னால், சித்தம் சிறுகாலே வந்து, காலே சிறுகாலே, சித்தம் சிறுகாலே என்னால் என்ன அர்த்தம்? காலை என்னால் 6 மணி, சிறுகாலை என்னால் 5 மணி, சித்தம் சிறுகாலை என்னால் 4 மணி என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த மார்கழி மாதத்திலே வவ்வலிடுகின்ற குளிரிலே அதிகாலையிலேயே நாங்கள் உன்னை அடைந்திருக்கிறோம். வந்ததோடு மட்டுமல்லாமல் வந்து உன்னை சேவித்து, உன்னை குறித்து நாங்கள் நமஸ்காரமும் பண்ணினோம். அப்படி சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேளாய், உன்னுடைய திருவடிகளிலே நாங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய விஷயத்தை நீ கேளாய். எப்பேற்பட்ட திருவடி என்னால், அது பொத்தாமரையடியே. பொன் என்னால் தங்கம், தாமரை நமக்கு தெரியும், பொன் போலவும் இருக்கிறது உன்னுடைய திருவடிகள், தாமரை போலும் இருக்கிறது உன்னுடைய திருவடிகள். பொன் என்றால் அதற்கு என்று தனியான குணாதிசயம், அதுக்கு பிரகாசம் இருக்கும், எல்லோராலும் விரும்பத்தக்கதாக இருக்கும். என்ன இப்படியெல்லாம் அந்த தாமரை தங்கத்துக்கு விசேஷம். தாமரைக்கு என்ன விசேஷம் என்னால் ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இதெல்லாம் தாமரைக்கு. பொன்னிலே இருக்கக்கூடிய குணங்கள் தாமரையிலே இருக்காது, தாமரையிலே இருக்கக்கூடிய குணங்கள் பொன்னிலே இருக்காது. ஆனால் எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி என்னால், அது பொன் போன்ற திருவடி, தாமரை போன்ற திருவடி. 2 வஸ்துக்களிலே இருக்கக்கூடிய குணங்களும் இந்த திருவடிகளிலே இருக்கும். பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். ரொம்ப அழகான வார்த்தை. கேளாய்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன் நீ கேள் என்று அர்த்தம். அர்ஜுனனை தூங்கி தூங்கி விழுந்த அர்ஜுனனை குறித்து நான் சொல்கிறேன் நீ கேள், நீ கேள் என்று சொன்னான் கண்ணபிரான். அது பகவத்கீதை. ஆனால் உறங்கிக் கொண்டிருந்த கண்ணபிரானையே எழுப்பி நாங்கள் சொல்லக்கூடியதை நீ கேளா என்று சொன்னவள் ஆண்டாள் நாச்சியார் தானே. அப்போ பகவத்கீதையை காட்டிலும் இந்த கோதா கீதா என்பது எவ்வளவு உயர்ந்தது. பகவானையே எழுப்பி அவனை கேளாய், நான் சொல்கிறேன் நீ கேள் என்று சொன்னாளே, அதுக்கு தான் இந்த திருப்பாவைக்கே உண்டான தனிப்பெருமை. அப்படி நான் போத்தும் பொருள் கேளாய், பெத்தம்மே தொன்னுங்குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. பெத்தம் என்னால் பசுக்கள்,
அந்த பசுக்கள் மேய்க்கும் குலத்திலே வந்து பிறந்து, இல்லை இல்லை, பெத்தம் மேய்ந்தால் அல்லது உண்ணாத குலம். பசுக்கள் எல்லாம் சாப்பிட்டாதான் இந்த இடையனானவன் அவனுக்கு சாப்பாடே அவனுக்கு கொள்ளும். ஒரு பசு சாப்பிடவில்லை என்னாலும் இவன் 9 நாள் பட்டினி கிடப்பானாம். அப்படி அந்த பசுக்களுக்கும் இந்த இடையர்களுக்குமான ஒரு தொடர்பு, அப்படி ஒரு பந்தம் இருக்கும் என்று காட்டுகிறார்கள். பெத்தம் மேய்ந்தால் அல்லது உண்ணாத குலம். பெத்தம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. எங்களை அந்த குத்தேவல் என்னால் குறுகிய ஏவல், எங்களை கைங்கரியம் கொள்ளாமல் நீ போக முடியாது என்று தெரிவிக்கிறார்கள் கண்ணனை பார்த்து. கண்ணபிரான் சொன்னான், ஏதோ புது வார்த்தையா இருக்கே, குத்தேவல் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறீர்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த குத்தேவலுங்கிற வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இத்தனை நேரம் நீங்கள் பறையை கேட்டீர்கள், இந்தாருங்கள் நான் ஒரு பறையை கொடுக்கிறேன் என்று பெரிய பறை, இந்த மார்கழி மாதம் வாசிக்கக்கூடிய ஒரு வாத்தியம், அடிக்கக்கூடிய வாத்தியம், அந்த வாத்தியத்தை கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுத்தானாம். இந்த பறையை வாங்கி கொண்டு நீங்கள் போங்கள் என்று சொன்னானாம். உடனே அவர்கள் தெரிவித்தார்கள், இற்றை பறைகொள்வா நன்றுகான் கோவிந்தா. ஐயோ கண்ணபிரானே, இன்றைக்கு இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை. ஒரு வார்த்தையை சொன்னால் இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? பறை பறைன்னு சொன்னோமே தவிர, நாட்டாருக்காக மறைத்து சொன்னோமே தவிர, உண்மையாக பறை என்னால் என்ன அர்த்தம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? பித்தை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. கோவிந்தா என்பதற்கு ரொம்ப அழகாக பராசர பட்டர் அர்த்தம் பண்ணுகிறார். என்ன அர்த்தம் பண்ணுகிறார் என்னால், மாடுகள் பின்னாடி போய் போய் உன்னுடைய புத்தியும் மாடு போலவே ஆகிவிட்டது, அதனால் அவனை கிண்டலாக கோவிந்தா என்று சொல்கிறார்கள் இந்த கோபிகைகள். சரி, பறையினால் என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று கண்ணபிரான் தெரிவித்தானாம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம். எத்தனை பிறவிகள் நாங்கள் பிறந்தாலும், எத்தனை பிறவிகள் நீ பிறந்தாலும், எல்லாவற்றிலும் நாங்கள் உன்னோடு கூட பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் மட்டும் போதாது, உந்தன்னோடு உத்தோமேயாவோம், உன்னோடு சம்பந்தத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் பிறக்க வேண்டும். அதற்கு மேலே உனக்கே நாமா செய்வோம். உனக்கே நாமா செய்வோம் என்றால் என்ன அர்த்தம்? உன் ஒருவனுக்கே என்று அர்த்தமானால் அது சாதாரண அர்த்தம். இங்கே என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது என்னால், உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே நாங்கள் கைங்கரியம் பண்ண பெறுபவர்கள் ஆக வேண்டும். கைங்கரியம் எம்பெருமானுக்கு பண்ணால் ஆனந்தம் யாருக்குன்னு கேள்வி. யாருக்கு ஆனந்தம்? நாம் கைங்கரியம் பண்ணுகிறோம், நமக்கு ஆனந்தமா என்னால் அப்படி நமக்கு ஆனந்தம் இருக்கக்கூடாது. அப்படி எம்பெருமானுக்கு நமக்கும் சேர்த்து ஆனந்தம் இருக்கலாமா, சரிபாதி இருக்கலாமா என்னால் இருவருக்குமாகவும் இருக்கக்கூடாது. பின்ன யாருக்கு ஆனந்தம் இருக்க வேண்டும்? எம்பெருமானுக்கு மட்டுமே ஆனந்தம் விளைக்கும்படியாக நம்முடைய கைங்கரியமானது இருக்க வேண்டும். அதுதான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா. வழு என்னால் குற்றமற்ற அடிமையை செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் பாரிக்கிறார். அது என்ன குற்றமற்ற அப்படி என்னால் என்ன அர்த்தம்? குற்றம் என்னால் தனக்கென்ன பண்ணுகை, என்னுடைய ஆனந்தத்திற்காக நான் கைங்கரியம் பண்ணுகிறேன் என்று நினைத்தால் அது பெரிய குற்றமாகிவிடும். அந்த குற்றம் இல்லாமல் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அதைத்தான் நம்மாழ்வார் இன்னொரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே. எம்பெருமான் என்னை கொள்கிறான், கைங்கரியம் கொள்கிறான் என்னால் எதுக்காக இருக்க வேண்டும்? அவனுடைய ஆனந்தத்திற்கு, அவனுடைய ஆனந்தத்திற்காக மட்டுமே என்னை கைங்கரியம் கொள்ள வேண்டும். தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே என்னை ஆழ்வார் தெரிவித்தாரே, அது அப்படியே ஆண்டாள் இங்கே என்ன தெரிவிக்கிறார்? உனக்கே நாமா செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்து. இந்த இந்த பாரதந்திரியம், இதுதான் பாரதந்திரியம். நீளா துங்க ஸ்தனகிரிதடி சுப்தம் கிருஷ்ணம் உத்போத்திய ஸ்வம் பாரார்த்தியம் அத்தியாபயந்தி என்று தனியனிலே பார்க்கிறோமே, அந்த அவருடைய அந்த பாரதந்திரியத்தை கைங்கரியம் பண்ண வேண்டுமானால் எப்படி பண்ண வேண்டும்? ஒரு அச்சேதன பொருள் எப்படி கைங்கரியம் பண்ணுமோ அதுபோலே அந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் கைங்கரியம் பண்ணுமோ அதுபோலே நாங்கள் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ன அந்த பாரதந்திரியத்தை அவனுக்கு உபதேசித்தாளே, அதுதான் திருப்பாவை. இந்த ஆசைக்கு, அதாவது இந்த ஒரு நிலைக்கு மாறாக வரக்கூடிய அத்தனை ஆசைகளையும் நீயே போக்க வேண்டும். மத்தனங்காமங்கள் மாத்து. எல்லா இதற்கு மாறாக வரக்கூடிய ஆசைகள் எல்லாவற்றையும் நீயே போக்க வேண்டும். அதற்கும் உன்னுடைய ஒரு பலம்தான் எங்களுக்கு வேண்டுமே தவிர அதை போக்கிக் கொள்ளக்கூடிய சக்தியோ பிராப்தியோ கூட எங்களுக்கு கிடையாது என்று
ரொம்ப அழகாக திருப்பாவையிலே தெரிவிக்கிறார்கள். இதுதான் திருப்பாவை. எம்பெருமான் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த கைங்கரியத்தையும் நம்முடைய ஆனந்தத்திற்காக பண்ணாமல் அவனுடைய ஆனந்தத்திற்காகவே பண்ண வேண்டும் என்று இந்த கருத்தை சொல்ல வந்ததுதான் திருப்பாவை. கண்ணனை எதுக்காக திருப்பாவை ஆண்டாள் பாடினார்? கண்ணபிரானை குறித்து நோன்பு நோற்பதற்காக பாடினாள் என்று சொல்லுவார்கள் சிலர். கண்ணபிரானை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக பாடினாள் என்று சொல்கிறார்கள் சிலர். ஆனால் கண்ணபிரானிடத்திலே குற்றமற்ற கைங்கரியம் வேண்டும் என்று அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்ததுதான் திருப்பாவை. இத்தோடு இந்த மார்கழி நோன்பும் முடிந்து விடுகிறது. 30வது பாசுரம் ஆண்டாள் தானான தன்மையிலே தான் பாடுகிறாள். இந்த கோபிகா பாவம், பாவனா பிரகர்ஷம் என்பது இந்த 29வது பாசுரத்தோடு அது முடிந்து விடுகிறது என்று பார்க்கிறோம். இந்த மார்கழி நோன்பு முதல் நாளிலிருந்து தொடங்கி 29 நாள்கள் நாம் அனுபவித்தோமே, இந்த அனுபவித்ததற்கு என்ன பலன் என்பதை 30வது பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவிக்கப் போகிறாள். அந்த 30வது பாசுரத்தையும் அனுபவித்து நம்முடைய மார்கழி நோன்பை நாளைய தினம் நாம் தலை கட்டுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.